2 கார்கள் தற்போது காவல்துறையால் சென்னை மாநகர காவல்துறை சீஸ் செய்யப்பட்டிருக்கு, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 4 கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதில் 3 போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நான் தமிழக காவல்துறைக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அவர்கள் 7 கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அந்த பெண்கள் குடும்பத்தோடு சென்ற அந்த பெண்களை துரத்தி காரை குறுக்கே நிறுத்தி வழிமறித்து மிரட்டியதாக இருந்தாலும், 4 கிலோமீட்டருக்கு மேலே துரத்தி வந்ததாக இருந்தாலும், அவர்கள் காரில் இருந்து கொண்டு தங்கள் உயிரச்சத்தினூடாக அவர்கள் கூக்குரலிட்டு அந்த ஓலமிட்ட காட்சி கண்டிப்பாக ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையருக்கான ஒரு மிகப்பெரிய வலியை தந்திருக்கும். அதனால் இனி இது போன்ற மிக மோசமான தரங்கட்ட கீழ்த்தரமான செயல்களில் யாரும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்கிற அளவில் தமிழக முதலமைச்சருடைய மிக கடுமையான நடவடிக்கை இந்த காரில் பயணித்தவர்கள் மீது அதுக்குரிய சட்ட பிரிவுகள் பாய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். காரணம், இது போன்ற சம்பவங்களை முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த பெண்களை, குழந்தைகளை, முதியோர்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த மனித மிருகங்களை சட்டத்தின் முன் உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என்று சட்ட திருத்தத்தை தந்தவன் நான் தான். டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, லா செக்ரட்டரி சந்தித்து இந்த கூட்டத்தொடரில் இதுக்கான சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியவன் நான் தான். அந்த அடிப்படையில் தான் 1 முறைக்கு 2 முறை பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறையில் வைத்து அவர்கள் சாகின்ற வரையில் சிறையில் வைக்க வேண்டிய சட்டமும், ஒரே பெண்ணை அல்லது ஒரே நபர் பல பெண்களை பாலியல் ரீதியாக அடிக்கடி தொந்தரவு செய்து இந்த வழக்குகளில் ஈடுபட்டால் அவர்கள் சாகின்ற வரை தூக்கிலிடுகின்ற மரண தண்டனை என்கிற சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சட்டத்தினுடைய வீரியம் நாடு முழுவதும் பத்திரிகை ஊடக நண்பர்களால் கொண்டு செல்லப்பட்டால் இது போன்ற அந்த யூடியூப் ஹீரோயிசத்துக்கு, லைவ் ஃபேஸ்புக், முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லைவுக்கு செய்கிற இந்த வீர சாகசங்கள் எல்லாம் குறையும். இந்த பெண்களை சீன்றதோ பெண்களை பார்க்கறதோ கண்டிப்பாக ஒரு பாலியல் பார்வையோடு பார்க்குற அதுவே கூட கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்படும். இதற்காக தான் நான் சொன்னேன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான இயக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த கஞ்சா, அபினு, போதை, டாஸ்மாக் குடியால் இந்த சமூகம் மிகச் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இது போன்ற உச்சபட்ச சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குற இந்த காம கொடூர்களை தூக்கு தண்டனை தருவதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சட்டம் வேணும்னு சொல்லி நான் தான் இதற்கான முன்முயற்சி எடுத்தேன். ஏற்கனவே இப்படி பல சட்டங்கள் நான் முன்முயற்சி எடுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சேலத்தில் இருக்கிற மூத்த சீனியர் பத்திரிகை நண்பர்களுக்கு அதெல்லாம் தெரியும். மணல் குவாரிகளை அரசுரிமையாக்கியது, லாட்டரி ஒழிப்பு சட்டம், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மழைநீர் சேகரிப்பு திட்டம் உட்பட எல்லாமே நான் கொடுத்த சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்படிதான் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய சம்பவத்துக்கு அவங்களுக்கே தெரியும். டிஜிபி போய் சந்திச்சு இதை குறித்து பேசிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொன்ன எல்லாமே ஆவணமாக இருக்குது. எல்லா தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு பண்ணாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு சட்டம் வேணும்னா அதுதான் கொண்டு வந்திருக்காங்க.